தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் தலைவர் தளபதி விஜய் சினிமா பின்னணியிலிருந்து வந்தவர்தான். ஆனால் இவர் நடந்து கொள்வது எல்லாம் பார்த்தால் ஏற்கனவே பல வருடமாக அரசியலில் இருந்தவர் போலதான் இவரது பக்குவம் இருக்கிறது. ரஜினி சார் தற்போது அளித்திருந்த பேட்டி ஒன்றில் நடிகருக்கு நாடாளும் தகுதி இல்லை என கூறியிருப்பது சர்ச்சை கிளப்பும் செய்தியாக வலம் வருகிறது. தளபதி விஜய்க்கு இதற்கு முன் அரசியல் தெரியாது, அவர் ஈடுபடவும் இல்லை. திடீரென ரசிகர்களை வைத்துக் கொண்டு கட்சி தொடங்கிவிட்டார். இது ஒன்றும் தவறில்லை. கட்சி ஆரம்பிப்பது அவரவர் சுதந்திரம். இதெல்லாம் வைத்துக் கொண்டு நாட்டை ஆண்டு விடலாம் என நினைப்பது தவறு. நடிகனுக்கு அரசியலை பற்றிய பக்குவம் கம்மி. இந்த பக்குவத்தையும் இந்த நடிகர் முகத்தையும் வைத்துக் கொண்டு நாட்டை ஆண்டு விட முடியாது என்று கூறியுள்ளார் ரஜினி சார். சினிமாவில் உள்ளது என்னுடைய நடிப்பு முகம், இதுதான் என்னுடைய சுயரூபம், சுயமுகம் என்று சொல்லி நீங்கள் கட்சி நடத்துங்கள் என்றும் கூறியுள்ளார். இதற்கு விஜயின் தொண்டர்கள் சிலர் கொந்தளித்து பேசி இருக்கிறார்கள். அதாவது விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வரும்போது உச்ச நடிகராக தமிழ் சினிமாவில் இருந்தவர்தான். ஆனால் இவரால் முதலமைச்சர் ஆக முடியவில்லை. சீமான் இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்தவர்தான். இவர் தற்போது கட்சி வைத்து நன்றாக செயல்பட்டு வருகிறார். இதுவரை இவருக்கும் முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களை மறந்து போய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே பிஸ்மி என கேள்வி எழுப்புகிறார்கள் விஜயின் தொண்டர்கள். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பெரிய கட்சியுடன் தான் இருந்தார். பிறகுதான் தனி கட்சி ஆரம்பித்தார் என்பதும் சொல்ல வேண்டிய ஒன்று. நீங்கள் சொல்வது போல நடிகருக்கு நாடாளும் தகுதி இல்லை என்றால் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர் தானே. எம்ஜிஆருக்கும் ரசிகர்கள் தான் தொண்டர்களாக ஆதரவு கொடுத்தார்கள். அதே போல் தளபதி விஜய்க்கும் ரசிகர்களாகிய நாங்கள் தொண்டர்களாக ஆதரவு கொடுப்போம் என்பது போல பேசி வருகிறார்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.